ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்கைடெக் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். அது 2 டைப்ஸ்ன்னு சொன்னேன், பைனரி, யூனரி. பைனரி ஆப்ரேட்டரில் 8 டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த 8ல் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Arithmetic operators. C allows us to carry out basic arithmetic operations like addition, subtraction, multiplication and divisions. என்னன்னா சி ப்ரோக்ராம் அலோவ் பண்ணுது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். என்னென்னலாம் செய்யனா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான். என்னென்னு பாருங்கள். ஆப்ரேட்டர் என்ன, மீனிங் என்ன, எக்ஸாம்பிளோட இருக்குது. அதுக்கு ஒரு ப்ரோக்ராமும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆப்ரேட்டர் ப்ளஸ், மீனிங் அடிஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள். 5 + 3 = 8. மைனஸ், சப்ட்ராக்ஷன். 9 - 3 = 6. ஸ்டார், மல்டிப்ளிகேஷன். 3 * 3 = 9. மல்டிப்ளிகேஷன்லாம் நம்ம படிக்கிறப்ப எப்படி போடுவோம்னா, இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் போடுவோம். ஆனால் இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் போட்டால் கம்ப்யூட்டருக்கு புரியாது. இந்த ஸ்டார் சிம்பிள் தான் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ட்டு அதுக்கு புரியும். ஸோ நீங்கள் ஸ்டார் சிம்பிள் தான் போடணும். இது தப்பு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் டிவிஷன் சொல்லுவாங்க. 6/2 = 3. நெக்ஸ்ட்டு மாடுலஸ். இதுக்கு பேர் மாடுலஸ் டிவிஷன். 3 / 2 = 1. இது பேலன்ஸை சொல்லுவாங்க. 5 2 2 4 1. ஓகேவா? இந்த பேலன்ஸ் தான் இது. இது இங்கே மேலே இருக்குல்ல, இதுதான் இது. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ப்ரோக்ராம்னாலே ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமோட ஹெட்டர் லைன் கொடுத்துடணும். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணணும்னா, உனக்கு இன்புட் வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம், இல்லை இனிஷியலைசேஷன் பண்ணிக்கலாம், அப்புறம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதாவது அவுட்புட்டு நீங்கள் பிரிண்ட்எஃப்பில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அவுட்புட்டாக வெளியே வரும். இப்போ பாருங்கள் ப்ரோக்ராமு. include studio.h. நெக்ஸ்ட்டு வாய்ட் மெயின். இதான் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனை உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, int a = 5 b = 2 அப்படின்னு இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரிண்ட் எஃப்னு கொடுத்து, ஏன் எஃப் போடுறோன்னா சி ப்ரோக்ராம். ஸோ சி ப்ரோக்ராம்னாலே பிரிண்ட் எஃப், ஸ்கேன் எஃப் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன போடுறோமோ அதுதான் அவுட்புட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், சம் = %d. இங்கே ஆட் ஆன நம்பர் இங்கே அசைன் ஆகும். ஓகேவா? இங்கே %d, a + b. a என்ன? 5. b என்ன? 2. 5 + 2 7. ஸோ இங்கே அசைன் ஆகும். அப்போ பிரிண்ட் ஆகும்போது என்ன பிரிண்ட் ஆகும்னா, சம் = 7 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிரிண்ட் எஃப் டிஃப்ரெண்ட் = %d a - b. a என்ன? 5. b என்ன? 2. 5 - 2 3 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும். இங்கே 3 அசைன் ஆகி இங்கே டிஃப்ரெண்ட் = 3 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி தான் எல்லாம். 5 × 2 = 10. ஸோ மல்டிபிள் = 10. 5/2. ஆன்சர் டிவிஷன் = 2. பாருங்கள். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு printf mod divide = கொடுத்துட்டு a %b. அப்போது 5 2 பேலன்ஸ் 1. ஸோ இந்த 1 mod divide 1. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.